சொல்லுங்க தம்பி. விஜய் கட்சியில சேர்ந்துட்டீங்க போல சொல்லவே ஏன் திடீர்னு என்னாச்சு? இல்ல விஜய் பத்தி வீடியோ இப்ப அதிகமா போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அதுக்குதான் கேட்டேன். இதுதான் உங்க எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை தான். இது எல்லாருக்கும் பொதுவான தீர்வாக நம்ம சொல்லி ஆகணும். நிறைய பேர் வந்து ஒரு அதை வீடியோ இப்போ போட்டது என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளப்பட்டியில் ஒரு பாய் எங்களோட ஓட்டு எல்லாமே வந்து நாங்கள் வந்து விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் முடிவெடுத்துட்டு சொல்றாரு. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தோட அடையாளம் அந்த ஆள் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. சரியா? உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அந்த ஆள் அடையாளம் கிடையாது. அவர் ஒரு ஆள் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். சரியா? இதுக்கு முன்ன இதே மாதிரி நிறைய கூமுட்டைகள் இருக்காங்க உங்களை மாதிரியே. சரியா? அவங்க எல்லாம் எப்படின்னாக்கா, ஏதாச்சும் ஒருத்தவங்க செஞ்ச நல்லதையோ கெட்டதையோ அல்லது ஏதாச்சும் நான் பொதுவான ஒரு வீடியோ ஒன்று ஒருத்தவங்க பேட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டி எடுத்து போடுவேன். அதுக்கு என்னட்ட சம்மந்தம் இல்லாமல் கோவப்படுறதும் என்னென்ன சம்மந்தம் இல்லாமல் திட்டுறதும் இது மாதிரியான வேலைகளை வச்சிருக்கீங்க. முதல்ல அறிவு தெளிவாக வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு அறிவு இருக்குல்ல, அறிவு இருக்கக்கூடியவங்க தான் வீடியோ பார்க்குறீங்க. அப்படியாப்பட்டவங்க ஏன் அந்த அறிவை மழுங்கடிச்சிக்கிற மாதிரியான செயல்களை செய்கிறீங்கிறது எனக்கு புரியல. நம்ம வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா திருத்திருவண்டி சரௌண்டிங்கில் எங்கெங்கெல்லாம் ரோடு வந்து சரியில்லாமல் இருந்துச்சோ அதை போட்டிருக்கும்போது திரும்ப அதை சரி பண்ணாங்க. ரோட்டை உடனே சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல மாதிரி திமுக ஆட்சியில் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ஸ்பீடாகவே வேலை பார்க்குறாங்க. அதாவது மழை பெஞ்சு ரோடு டேமேஜ் ஆனிச்சு. ரோடு டேமேஜ் ஆன அடுத்த நாளே அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள பாராட்டின்னு நம்ம வீடியோ போட்டோம். வந்து திமுகவோட ஆதரவாளர்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதை கேட்கும்போது என்னடா அப்படி கேட்குறாங்களேங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை விட முக்கியமாக அதுக்கு பிறகு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில். ஆமா, எல்லா இடமும் தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் கிடைச்சிருந்துச்சு. 10 ரூபாய்க்கு. அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா தண்ணிக்காக எல்லாருமே தட்டுப்பாடு தான் வருவாங்க. வெயிலில் வரவங்க இந்த மாதிரி சிரமம் வரும்போது 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டிலுங்கிறது ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதை வந்து ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டுறதுமா. அதோட மட்டும் விடாம அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, உணவு வந்து அம்மா உணவு சொல்லி ஒரு உணவு கொண்டு வந்தாங்க. அதன் மூலமா நிறைய பேர் பயனடைஞ்சாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியில நிறைய பேர் நம்ம ஊர்லேருந்து வேலைக்கு போனவங்க, நம்ம ஊர் மாதிரி கிராமங்கள்லேருந்து வேலைக்கு போனவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே போய் தான் என்னோட சாப்பாடு வந்து ஒரு 20 ரூபா 30 இருந்தாலும் நான் நல்ல மாதிரியே சாப்பிட்ருவேன் அப்படிங்கிற நிலைக்கு அவங்க வந்து நிறைய பேர் வீடியோ பேச நான் கேட்டிருக்கேன். அப்படி கேட்கும்போது அந்த வீடியோ எனக்கு வந்து ஒரு மனசு வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாக்குனுச்சு. இந்த அளவுக்கு அவங்க நல்லா செஞ்சிருக்காங்களே அப்படின்ட்டு. அது மாதிரி அடுத்தவங்களோட பசி எரிஞ்சு என்ன உணவளிக்கிறது ஒரு பெரிய விஷயம். என்னட்டா நம்ம வந்து இப்ப சராசரியா நம்ம நானே சில நேரங்களில் யாராச்சும் சொல்றாங்க நம்ம சாப்பாடு கொடுக்க சொல்லிப்பாங்க. அந்த சாப்பாடு கொடுப்பேன், அதை ஒரு வீடியோ எடுத்து போடுவேன். சரியா? அது அவங்களை பாதிக்குங்கிறது எனக்கும் தெரியும். இருந்த போதிலும் எதனால அந்த வீடியோ எடுத்து போடுவேன்னு சொன்னா, எனக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும், அவங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறத நான் பண்ணிப்பேன், இதை பண்ணிருப்பேன். ஆனா சில பேர் கூச்சப்படுறவங்க அதை வாங்கத்தோட யோசிப்பாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு நான் மறைச்சும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோ பண்ணாமலும் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாதனால நம்ம கொடுத்தது மட்டும் தான் பற்றி பேசுவாங்க. அது பிரச்சனை கிடையாது. அப்படி நான் கொடுக்கும்போது இந்த அம்மா உணவுங்கிற திட்டம் இருக்குல்ல, வெறும் 10 ரூபா இருந்தால் அழகா போய் சாப்பிட்டு வந்துடலாம். 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் எங்கேயும் இன்னைக்கு நினைச்சாலும் கிடைக்காத ஒரு விஷயம். அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்து அதை பத்தி ஒரு வீடியோ போட்டேன்னு, நீங்க வந்து பொதுவான ஆளுங்க தான் அவங்கள ஃபாலோ பண்ணிருந்தேன். நீங்க வந்து இப்ப ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க. எது இறந்து போன ஒரு முன்னாள் முதல்வரை பத்தி நான் பேசினேனே, அதுலயும் ஒரு கூமுட்டை வந்து என்ன சொன்னிச்சுன்னா, நீங்க வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவா இருக்கீங்க, அதனால நான் உங்களை அன்ஃபாலோ பண்ணிடுவேன். நீ போடா கூமுட்டைன்னு தான் நான் நினைச்சுட்டேன். சரியா? ஏன்னு கேட்டா இந்த அளவுக்கு ஒரு மடத்தனமான ஒரு ஆளை வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு. இப்படி அந்த ஆள் பேசும்போது அதே போலதான் நீங்களும் இருக்கீங்க. இன்னைக்கு வளரக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நீங்க இன்னும் ஓட்டு கூட உங்களுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். 17 வயசு இருக்கும் உங்களுக்கு. அந்த ரேஞ்சு தான் இருக்கும். அப்படிங்கும்போது இன்னும் ஒரு வருஷம் நீங்க ஓட்டு போடுறதுக்கான தகுதி வர்றதுக்கு. அப்படி இருந்தும் இந்த நிலையிலே நீங்க என்ன பண்றீங்க, நீங்க அவங்களுக்கு தான் ஆதரவா பேசுறீங்க, இவங்களுக்கு தான் ஆதரவா பேசுறீங்கல்ல. ஆரம்பிக்கக்கூடிய நுனிப்புள்ளும் நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க, இந்த மட்டைகளும் அப்படிதான் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி நிலையை நான் பாக்குறேன். அதாவது நான் வந்து பொதுவான ஒரு ஆளா இருக்கேன். அதனாலதான் என்ன பண்றேன், எந்த கட்சியினர் என்ன பண்ணாலும் அதை வீடியோவை போடுவேன். அதை போலதான் இப்பயும் நம்ம வீடியோ போட்டது. இதை விட முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பேசியே ஆகணும். அதே போல வந்து இப்ப விஜயை பத்தி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விஜயை பத்தி இதுவரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாது. ஏன்னா இப்ப மற்ற அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டும் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். அவங்க வந்து ஏற்கனவே ஆட்சியில இருந்திருக்காங்க. அவங்க வந்து இப்ப சீமாங்கச்சி கூட இது வரைக்கும் ஆட்சியில இல்லைனாலும் அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி எப்படியெல்லாம் மாறி மாறி வந்திருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால அவரை பத்தியான கருத்துக்கள் கூட நம்ம சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மீடியானால ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு இல்லாம போனது எல்லாருக்குமே தெரியும். அதான் விஜயகாந்த். விஜயகாந்த்ங்கிற ஒரு அரசியல்வாதி அவர் உள்ள வர்றதுக்கு முன்னாடி எடுத்து காலடி எடுத்து வச்ச உடனே சும்மா அவரை போட்டு ஓவரா ட்ரோல் பண்ணி ஒரு கோமாளி வேஷத்தை கட்டி அவர் லாஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அரசியல்ல இருந்து இல்லாம போயிட்டாங்க. சரியா? அப்படியாப்பட்ட ஒரு நிலைய இந்த ஆளும் இப்பதான் உள்ள வர. விஜய்ங்கிற ஒரு நபர், அவர் நடிகர். நிறைய பேர் நடிகர் வந்துட்டாரு, கூத்தாடி வந்துட்டாரு நிறைய பேர் சொல்றாங்களே. யாரு எந்த கட்சியில கூத்தாடி இல்ல, அதை மாதிரி சொல்லுங்க.
கண்டிப்பாக. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் வரைக்கும் சினிமாவில் நடிச்சவர் தான். ஆமா. முன்னாள் முதல்வர் சினிமாவுக்கு கதை எழுதினவர் அது வந்து கலைஞர் என்ன சொல்றாங்க. கலைஞர். அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா அவங்களும் சினிமாவில் எம்ஜிஆர் நடிச்சவங்க. எம்ஜிஆர் சினிமாவில் நடிச்சவங்க. இதே போலதான் ஒவ்வொருத்தவங்களும் அந்த சினிமாவில இருந்து வந்தவங்க தான் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்படி இருக்கும்போது நீங்க வந்து கூத்தாடிக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. கூத்தாடியா யாரு என்னங்கிறத மேட்டர் இல்லை, புரியுதா? இது வரைக்கும் நம்ம வந்து எல்லா கட்சிக்கும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டுட்டு தான் வரோம். இப்ப புதுசா வர கட்சிகளும் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி வரும்போது நம்ம ஓட்டு போடுறோம், ஓட்டு போடல, நீங்களும் ஓட்டு போடுங்க, போடாம இருங்க, அதை நம்ம சொல்லலை. இவங்களுக்கு ஓட்டு போடுங்க நம்ம யாரையுமே கட்டாயப்படுத்தல. நான் இந்த கட்சி சார்ந்திருக்கேன், அதனால என்ன சார்ந்தவங்க எல்லாம் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கூட நம்ம சொல்ல போறது கிடையாது. நம்ம யார்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கோ இல்லையோ அதை நம்ம எல்லாத்தையும் பண்ணணும். இவங்கள்ட்ட நல்லது இருக்கு, இவங்கள்ட்ட கெட்டது இருக்குங்க, நம்ம எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதை மாதிரியான விஷயங்களை செஞ்சிருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, விஜய் இன்னைக்கு உள்ள வர்றாரு. உள்ள வந்து அவர் எந்த ஒரு விஷயத்தையும் இன்னும் எத்தி வைக்கவே இல்லை. அது வந்து அவரோட கொள்கையை கூட இன்னும் முழுசா சொல்லியே முடிக்கல அவரு. அப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது அவருக்கு வந்து அரசியல்ங்கிறது பேசிக்கே தெரியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா உள்ள வராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஃபர்ஸ்ட் டைமா வர்றவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது. எதிர்ப்புங்கிற அரசியல்ல இருக்காதான் செய்யும். எங்க நம்மளோட மேல வந்துடுவானுங்கிற ஒரு எதிர்ப்பு எல்லாத்தையுமே இருக்காதான் செய்யும். அது அரசியல்வாதிகள் பண்ணா பிரச்சனை கிடையாது. நான் நடுநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாமே நிறைய பேர் என்ன பண்றோம், ஏதோ ட்ரோல் பண்றோங்கிற பேர்ல போய் ட்ரோல் பண்ணி வேற யாரையுமே புதுசா இந்த அரசியலுக்குள்ள நுழைய விடாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய விளைவு என்ன ஆகுனாக்கா வேற எதுவும், அதாவது இப்ப வந்து என் வீடு சுத்தமா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்றதை விட உங்க வீட்டுக்கு நான் வந்துட்டு உங்க வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்தாலும் என் வீடு சுத்தமா இருக்கா உங்க வீடு சுத்தமா இருக்காங்க தெரியும். அதே போல அரசியலை பொறுத்த மட்டும் வேற ஆளுங்க வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட உள்ள விஷயங்களையும் நம்ம பார்க்கணும், அதையும் கருத்துல கொள்ளணும். அதே போல இருந்த கட்சிகள் என்ன செஞ்சிச்சு, இப்ப வரக்கூடியவங்க என்ன செய்ய போறாங்க, இதை மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அப்படிதான் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நம்ம அடைய முடியும், நம்மளுடைய சந்ததியினர்கள் அடைய முடியும், புரியுதா? அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் யாரு வந்தாலும் குறை சொல்றது, எடுத்த உடனே இப்ப ஒண்ணு கிடையாது. நான் வந்து உங்களுக்கு எதிரியா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எதிரியா இருக்க வரைக்கும் யாரும் சொல்ல போறது இல்லை. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீங்க செய்யறீங்க அப்படிங்கும்போது நான் உங்களை பாராட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் சைடு சாஞ்சிட்டான் அதை மாதிரி கட்சி மாட்டான் அப்படிங்காங்கல்ல. இது வந்து நான் எனக்காக சொல்லல, இது வந்து சாதாரண விஜய்க்கே பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் என்ன சொல்லிப்பாங்க, இது வந்து பிஜேபியோட கைகூலி, RSS கைகூலி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளையும் இப்படிதான் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சொல்றதுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு இதை வந்து எதையுமே எடுத்து வைக்கல யாரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுங்க, அதை மாதிரி தெளிவா அவங்கள பத்தி ஒரு விஷயம் தெரியுதா, அதை பப்ளிக்கா நீங்க வெளிவிட்டீங்கன்னா நம்மளும் நம்பணும். கண்டிப்பா வந்து நம்ம நிறைய வீடியோகளை பார்த்துருக்கோம். அதை போல பார்த்து நல்ல கருத்துக்கள் யார் இருக்கோ அவங்களுக்கு வீடியோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், லைக் பண்ணியிருக்கோம், கமெண்ட் பண்ணியிருக்கோம். இதை மாதிரி விஷயங்கள் நம்மளும் செய்யறோம். ஏன்னா கேட்டால் நம்மளும் ஒரு வாசகராக தான் இருக்கும், சரியா? ஆனா யார் ஒருத்தவங்க வந்து ஆதரவா வீடியோ போட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கிற கருத்தை முதல்ல பாருங்க. அதை விட்டுட்டு என்ன பண்றீங்க, எடுத்த எடுப்புலையே இவன் சரியில்லை, இவன் அவனோட சேர்ந்துட்டான், இவன் அவன் கட்சியில சேர்ந்துட்டான், அப்படியே பேசாதீங்க, சரியா? இதை விட ஒரு 49-50 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம், சரியா? இந்த விஷயத்திலையும் ஒவ்வொரு ஆட்கள் என்ன பண்றாங்க, அரசியல் பண்ற விதமா இவங்க அவங்கள சொல்றதும் அவங்க இவங்கள சொல்றதும் உண்மை என்னங்கிறது தெரியாம போச்சு பாருங்க. அங்க உள்ளவங்களே பேட்டி கொடுக்குறவங்க ரெண்டு மாதிரியா பேட்டி கொடுக்குறாங்க. ஒண்ணு வந்து இவர் வந்ததுனால வந்து டிலே ஆகி வந்ததுனால இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் சரியான நேரத்துக்கு வந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, காவல்துறையினர் அங்க கரெக்டா இவங்க வர்றது நேரம் இருந்தா நம்ம பண்ணிருக்கணும், ஒண்ணு உங்களை வேணாம்னு சொல்லி நீங்க பேச வேணாம்னு சொல்லி தடுத்து திருப்பி அனுப்பியிருக்கணும், அதை விட்டு ஏன் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. சில பேர் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கான இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க கேட்ட இடம்னு, அதை விட்டு நீங்க மாற்று இடத்தை கொடுத்தீங்க, அவங்க கேட்ட இடத்தை கொடுத்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் ஏன் சம்மந்தம் இல்லாம வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே அங்க இருந்தவங்களே ரெண்டு பார்ட்டா பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு மாதிரியான மெசேஜ் கொடுக்குறாங்க. இது இல்லாம நோட்டீஸ் விடக்கூடிய ஒரு டீம் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நோட்டீஸ் விட்டுறாங்க, அவங்க யாருக்காக விட்டுறாங்க, அது ஒரு தனி ஒரு டாபிக்கா போயிட்டு இருக்கு. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதுல எது உண்மை எது பொய்னா நமக்கு தெரியாது. நான் அதனால ஒரு வீடியோ ஒன்று போட்டு அதுலயும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னோட கருத்தை என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு இது சம்பந்தமா தெரியல, ஆனா கமெண்ட் பண்றவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, இதை பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றவங்க, அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பண்றாங்க. அதில் நிறைய விஷயங்கள் உண்மை கிடைக்குது நமக்கு. ஏன்னா வீடியோ போடுறவங்க வந்து அவனோட வீடியோ வந்து வியூஸ் போகணும் அப்படிங்கிறதையும் அவனை எல்லாரும் உற்று நோக்கணுங்கிற ஒரு நோக்கத்தை என்ன பண்றான், வீடியோவில் நிறைய பொய்யை கலந்து விடுறாங்க. அப்படி கலந்து விட்டாலும் வீடியோ போடாத நிறைய மக்கள் இருப்பாங்களா, ஆனால் அவங்க எல்லாமே வீடியோ பார்க்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க, கமெண்ட்ல கரெக்டாக சொல்லிடுறாங்க. அதனால உண்மை என்னங்கிறது கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே கமெண்ட் இருக்கும், கமெண்ட்ல நிறைய விஷயங்கள் உண்மையாகவே இருக்கும். அதனால கமெண்ட்ஸை இது வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரியே என் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் இருக்கு, அதையும் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கூப்பிட்டு சம்மந்தம் இல்லாமல் பாய் நீங்கள் அந்த கட்சியில் சேர்ந்துட்டீங்க, பாய் நீங்கள் இந்த கட்சியில் சேர்ந்துட்டீங்க. நான் எந்த கட்சியிலையும் சேரணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அப்படி சேரணும்னு சொன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், டோல்ல ஒரு அந்த கட்சி துண்டை போட்டுட்டே நான் பேசியிருப்பேன், சரி தானே? அப்படியாப்பட்ட ஐடியா எனக்கு கிடையாது, சேரக்கூடிய ஆளும் நான் கிடையாது. அதனால நம்ம
கூடிய வரைக்கும் அடுத்தவங்க சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, பிடிக்கலாம் தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டு அவங்கள ஒரு கட்சி சார்ந்தவங்கள மாத்தாதீங்க. இப்படி பேசி பேசி என்ன பண்ணீங்க, இப்படியே நிறைய பேர் என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி பண்ணி விட்டே அவங்களை ரோல் பண்ணி இல்லாமல் பண்ணிட்டீங்க. அதை விஜயகாந்த் நினைப்பில் வச்சுட்டு அடுத்தடுத்த அரசியல்வாதிகளுக்கும் கொஞ்சம் என்ன பண்றாங்க, என்ன சொல்ல வராங்கிறத பார்த்துட்டு உண்மையை மட்டும் பகிருங்க. உண்மை எதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா தப்ப பகிருங்க, பிரச்சனை கிடையாது. அப்படி தப்ப சொன்னாதான் நமக்கும் என்ன பண்ணணும், அதுலேருந்து தெளிவு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால சொல்லி விடைபெற. அதை விட இதை மாதிரி கூமுட்டத்தனமா இனிமே பேசிக்கிட்டு சொன்னீங்கன்னா இது அங்கிட்டு திரும்பிக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மீடியாக்காரவங்களாம் வந்து தங்களோட டிஆர்பி ரேட்டை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் பத்தி தப்பா பேசி ரொம்ப வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மீடியாக்காரங்க நீங்க உண்மையா இருந்தாதான் மக்களான நாங்க உங்களை நம்ப முடியும். அதனால மீடியாக்காரவங்க ஒருத்தரை பத்தி ட்ரோல் பண்ணாம நல்லதே பகிர்வோம். ஓகே, தேங்க்யூ.